யோபு சொல்கிறாரு, வசனம் 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. விசுவாசிக்கிறீங்களா? யோபுடைய வாழ்க்கையிலையும் கூட சாத்தான் அவனை பரீட்சை பார்க்கும்படியாக கர்த்தரிடத்தில் பெர்மிஷன் கேட்பார். கர்த்தர் பெர்மிஷன் கொடுப்பாரு. ஆனால் யோபுடைய உயிர் மேலே கை வைக்காதபடி அவனை நீ பலவீனப்படுத்திக்கொள், பரீட்சை பார்த்துக்கொள்ளுங்கிற விதமாக சாத்தானவன் யோபுடைய வாழ்க்கையில் அவனுடைய சகலத்தையும் இழக்கும்படியான காரியத்துக்கு நேராக யோபுவை நடத்துவான். அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய பந்தங்கள், அவனுடைய நண்பர்கள், அவருடைய மனைவி கூட அவரை வெறுத்து தள்ளத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்கு நேராக தான் சாத்தான் யோபுவை நடத்துவான். ஆனாலும் யோபு அவருடைய எல்லா சூழ்நிலையிலுமே கர்த்தருடைய நாமத்தை மறுதளிக்காதபடி, கர்த்தர் எனக்கு தந்தார் எடுத்தாருங்கிற விதமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக தான் நிற்பார். முடிவில் என்ன விளங்குச்சுன்னா, தேவன் யோபுடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை 2 தனையாக ஆசீர்வதித்து கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலுமே தேவன் நமக்கு செய்ய நினைக்கிற காரியங்கள் தடைபடாதுங்க. அவர் நமக்காக செய்யணும் என்கிற விதமாக விரும்புகிற காரியத்தை எந்த சத்ருவானவனாலும் முடியாது, எந்த மனிதனாலும் முடியாது. யோபுவை மாதிரி நாமமும் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் கர்த்தரை பிடித்து, அதாவது கர்த்தரை மறுதளிக்காமல் கர்த்தர் மேலே விசுவாசத்தோட நிற்போம்னா, யோபு ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாகவே நமக்கான காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்படியாக ஆசீர்வதிப்பார். யோபுவை போல நாமும் விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தருடைய நாமத்தை மறுதளிக்காத பிள்ளைகளாக நிற்போம். கர்த்தர் தானே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.